Swayam Prabha. Digital India. Educated India. சென்ற பாடங்களில் இந்த மாடல்ஸ் 6 விதமான மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸ் நம்ம லொக்கேஷன் சம்மந்தப்பட்ட மாடல்ஸை பார்த்தோம். அதில் மாடல் 1 இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, மாடல் 2 இருக்குது. 6வது மாடல் நம்ம சென்ற பாடத்தில் பார்த்து ஒரு கம்ப்ளீட் காம்ப்ரிஹென்சிவ் ஆக ஒரு சப்ளை செயின் மாடலை இதில் நாம் விளக்கினோம். அதாவது இதில் 4 வகை இருப்பது, சப்ளையர், வேர்ஹவுஸ், மார்க்கெட், அந்த மாதிரி விளக்கி எப்படி ஒரு மாடல் வருது அப்படிங்கிறத சென்ற பாடத்தில் நம்ம பார்த்தோம். இன்றைய பாடத்தில் 2 உதாரணங்கள் மூலமாக இந்த மாடல் சால்வ் பண்ணால் எப்படி வரும், அதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளும் விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ண முடியும். இந்த பாடத்தில் 2 உதாரணங்கள் மூலமாக இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம், எக்ஸல் வைத்துக்கொண்டு அதை தீர்வு செய்து சால்வ் பண்ணி அதனுடைய சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் தீர்வையிலிருந்து கண்டுபிடிப்பது. ஸோ முதல் மாடலில் என்ன பண்ணோம்னாக்க, இதில் சில வேர்ஹவுசஸ் இருக்குது, சில ரீட்டைலர்கள் இருக்கிறார்கள் அல்லது கஸ்டமர்கள் இருக்கிறார்கள். வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு இடம், பொருட்கள் அந்த இடத்துக்கு வரும், அந்த இடத்திலிருந்து பொருட்கள் வேறு இடங்களுக்கு செல்லும், அந்த இடத்துல இந்த பொருளை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அது வேர்ஹவுஸ். இப்போ நம்ம இந்த உதாரணம் ஒன்றை எடுத்துக்கொண்டு விளக்கப் போகிறோம். இந்த மாடலில் இதில் 3 வேர்ஹவுஸும் 5 கஸ்டமர் அல்லது ரீட்டைலர் இருக்கிறார்கள். அதாவது 1, 2, 3 வேர்ஹவுஸ் இருக்குது, 5 பேர் கஸ்டமர் அல்லது ரீட்டைலர் இருப்பது போல் இந்த உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாடல் என்ன பண்ணோன்னாக்க, 5 கஸ்டமருக்கும் சில டிமாண்ட் தேவை. இந்த வேர்ஹவுஸில் இவ்வளவு பொருட்களை வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேர்ஹவுஸினுடைய கெப்பாசிட்டி, கொள் அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு டிமாண்டுக்கும் அதனுடைய முழு தேவையானது, அதாவது 100 வேணும் அப்படின்னாக்க அந்த 100மே ஒரே வேர்ஹவுஸ்லேருந்து தான் வரா மாதிரி நம்ம இந்த மாடலில் பார்த்துருக்கோம். வேறு சில மாடல்களில் 2-3 வேர்ஹவுஸில் இருந்து கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இந்த மாடலை பொறுத்தவரை இவருக்கு என்ன தேவையோ இந்த கணக்கின்படி C1க்கு 200 தேவை. ஸோ C1 என்பவருக்கு 200 தேவை. அந்த 200ம் ஒரே வேர்ஹவுஸ்லேருந்து தான் வரணும். இதில் வரலாம், இதில் வரலாம், இதிலேருந்தும் வரலாம், ஆனால் ஒரு வேர்ஹவுஸ்லேருந்து தான் வரணும். அதே போல் இந்த 3 வேர்ஹவுஸுக்கும் 500, 400, 600 என்கின்ற அளவுக்கு இங்கே பொருட்கள் இருக்கின்றன. 500, 400, 600 என்ற பொருட்கள் இருக்கின்றன. இந்த வேர்ஹவுஸிலிருந்து வெளியில் போகிறதெல்லாம் சேர்த்திங்கன்னாக்க அந்த 500க்குள்ளே இருக்கணும். அதை தான் இந்த மாடலில் காமிக்கிறோம். இந்த வேர்ஹவுஸுக்கும் இந்த கஸ்டமர் அல்லது ரீட்டைலர் அப்படிங்கிறதுக்கும் டிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 வேர்ஹவுஸ், 5 ரீட்டைலர் இருப்பதால் இந்த அடுத்த இதில் 15 டிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4, 6, 5, 8, 7 அப்படிங்கிற மாதிரி 15 டிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. WHனா வேர்ஹவுஸ், அதுக்கு இடது பக்கத்தில் அந்த வேர்ஹவுஸுடைய கெப்பாசிட்டி அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. C1, C2ங்கிறது கஸ்டமர், R1, R2 என்றும் வைத்துக்கொள்ளலாம் ரீட்டைலர். அவர்களுடைய தேவையான பொருள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 200, 300, 150 அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மொத்தம் 3 வேர்ஹவுஸுடைய கொள்ள அளவு பார்த்திங்கன்னா 1500. இந்த தேவைகள் 5ஐயும் கூட்டினீங்கன்னாக்க 500, 650, 900, 1200. ஆக நமக்கு இந்த வேர்ஹவுஸில் அதிகமாக பொருட்கள் இருக்கின்றன. அந்த இருக்கும் 1500ல் 1200ஐ நாம் எடுத்துக்கொள்ளும். 500, 650, 700, 900, 1200, ஒரு 300 வேர்ஹவுஸ்லேயே இருக்கும். இந்த மாடல் என்ன சொல்கிறதுன்னா, இந்த டிஸ்டன்ஸை குறைக்கணும். Xij = 1 if retailer J or customer J
கெட்ஸ் ஆல் த சப்ளை ஃப்ரம் வேர்ஹவுஸ் ஐ. இப்போ இவருக்கு தேவையான 200 ஒரே வேர்ஹவுஸிலிருந்து வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ எந்த வேர்ஹவுஸ் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது இந்த கஸ்டமர் எந்த வேர்ஹவுஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு வேரியபிளாக காட்டுறோம், XIJவாக காட்டுறோம். 15 வேரியபிள் இருக்கும், ஏன்னா 3 வேர்ஹவுஸ் 5 கஸ்டமர், 15 வேரியபிள் இதில் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸை இங்கே கொண்டு வரும். XIJ = 1. இந்த இடத்துல ஒரு கஸ்டமரும் ஒரு வேர்ஹவுஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், அதோட சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது இங்கே. இன்னொரு இதில் வந்து இப்போ நம்ம ஒரு வேர்ஹவுஸில் 2 பேர் 3 பேருக்கு மேலே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சாஃப்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்னு பேர். இது சில சமயம் சொல்லுவோம் 5 பேர் இருக்காங்க, இங்கே 3 பேர் இருக்காங்க, மேக்ஸிமம் 2 போடலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேக்ஸிமம் 3 போட்டான்னாக்க சில சமயங்களில் வந்து ஒருத்தருக்கு கஸ்டமரே கிடைக்காம போகலாம், அதனால் 2 போடலாம் அப்படின்னு சொல்லுவோம். நிறையா நேரங்களில் இந்த டிமாண்டும் இந்த சப்ளையும் பார்த்தாலே வந்து அது டிஸ்டன்ஸை வச்சுட்டு அது கொடுக்கும். அதனால் இது ஒரு சாஃப்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் மாதிரி இருக்கும் இது. அப்புறமா வந்து இந்த ஒரு வேர்ஹவுஸில் இருந்தும் வெளியே செல்பவை, இப்போ 500 இங்கே இருக்கிறதுனால அதிலிருந்து வெளியே செல்லும் பொருட்களின் எண்ணிக்கை 500 விட அதிகமாக இருக்கக்கூடாது. அதற்கு 500 அதற்கு குறைவாகவோ இருக்க வேண்டும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு SI. ஸோ இதில் 5 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். இங்கே வந்து ஒரு வேர்ஹவுஸ்னால 3 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும், இங்கேயும் வேர்ஹவுஸ்னால 3 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும், 11 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும், 15 வேரியபிள் வரும். நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் கன்ஸ்ட்ரெயின்ட் இதில் காட்டலை உங்களுக்கு, இதில் வேரியபிள்ஸ் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். கன்ஸ்ட்ரெயின்ட் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ வேரியபிள்ஸ் 15 வேரியபிள் X11லேருந்து X35 அது கடைசியில் எடுத்துக்கொண்ட வேல்யூஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எவ்வளோ 11 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும்னு சொன்னோம். 1 2 3 4 5. முதல்ல கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து XIJ = 1, 5 = 1 இருக்குது. லெஸ் தென் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு வேர்ஹவுஸுக்கு 2 பேருக்கு மேலே அலாட் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கோம். ஆக முதல் வேர்ஹவுஸுக்கு 2, அடுத்த வேர்ஹவுஸில் ஒருத்தர், 3வது வேர்ஹவுஸில் 2 அலாட் ஆகிருக்கு. அந்த ஒரு வேர்ஹவுஸில் இருக்கிற அளவு வந்து எவ்வளோ வெளியில் போகிறது அதை விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்திருக்கு. இதை மினிமைஸ் DIJ XIJ போட்டு சால்வ் பண்ணால் இந்த மாதிரி ஆன்சர் வருது. இதில் எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னா, முதல் வேர்ஹவுஸில் 2 கஸ்டமர் இருக்குது இதுபடி, 2வது வேர்ஹவுஸில் 1, 3வது வேர்ஹவுஸுக்கு 2. முதல் வேர்ஹவுஸில் இந்த 2 கஸ்டமரும் இருக்காங்க. முதல் கஸ்டமரும் 3வது கஸ்டமரும் முதல் வேர்ஹவுஸுக்கு இருக்காங்க. இவங்க 2 பேருடைய தேவை பார்த்திங்கன்னா 200 + 150 350. இங்கே 350 இருக்குது. அவர்கள் வந்து முதல் வேர்ஹவுஸிலிருந்து எடுத்துக்கொள்கிறார்கள். முதல் வேர்ஹவுஸில் 500 இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. 2வது வேர்ஹவுஸில் ஒருத்தர் தான் இருக்கார், இங்கே 1 இங்கே வர்றதுனால இந்த சொல்யூஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 இவர் தான் 2வது கஸ்டமர் நம்பர் 2 வேர்ஹவுஸ் நம்பர் 2க்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார், கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தேவை 300, வேர்ஹவுஸ் 2ல் இருப்பது 400. ஆக அதிகம் இருக்கின்றன. அந்த 300 400 இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 3வது வேர்ஹவுஸ்க்கு 2 கஸ்டமர் இருக்காங்க இதுபடி. இதன்படி கஸ்டமர் 4, கஸ்டமர் 5. இவங்க 2 பேருடைய இதை சேர்த்து போட்டீர்கள் என்றால் 550 தேவை, இங்கே 600 இருக்கின்றது, ஒரு 50 வித்தியாசம். ஸோ முதல் வேர்ஹவுஸில் 500 இருக்குது, அதிலிருந்து 350 போகிறது. அடுத்த வேர்ஹவுஸில் 400 இருக்குது, அதுலேருந்து 300 போகிறது. 3வது வேர்ஹவுஸில் 600 இருக்குது, அதுலேருந்து 550 போகிறது. மொத்தம் டிஸ்டன்ஸ் 26. இது ஒரு கணக்கு. இதை வந்து நம்ம ஒரு கணக்காக இதை ஒரு ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் மாடல் ஒன்று அதற்காக உருவாக்கி அந்த மாடலை சால்வ் பண்ணி நம்ம ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கோம். இந்த ஆன்சர் கொடுத்ததுக்கப்புறமா இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுடுது. அதாவது நம்ம என்ன சொன்னோம், ஒரு கஸ்டமரோடது எல்லாம் ஒரு வேர்ஹவுஸ்லேருந்து தான் வரணும், அதெல்லாம் அழகாக வந்துடுது. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் 26ன்னு ஒரு நம்பர் வருது. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, இப்போ நம்ம இந்த கணக்கின்படி டிஸ்டன்ஸ் எல்லாம் 4 6 5 8ன்னு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கிலோமீட்டர்களாக இருக்கலாம், இல்லை × 100 மாதிரி இருக்கலாம். ஸோ இவ்வளவு கிலோமீட்டர்கள் மொத்தம் டிஸ்டன்ஸ் நம்ம போவோம் அப்படின்றோம். இதில் வந்து பணம் டைரெக்டாக கொண்டு வரல,
ஒரு கிலோமீட்டருக்கு இத்தனை ரூபா அப்படின்னாக்கா ரூபாய் அதனால் பெருக்கி அந்த ஆன்சர் கொண்டு வரலாம். இப்போ 26ன்னு ஒரு ஆன்சர் பார்க்கும்போது சின்ன நம்பரை தெரியறது, ஆனால் அது 26 கிலோமீட்டராக இருக்கலாம், 26,000 கிலோமீட்டராக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த நம்பர்லாம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து எடுக்கலாம். 5 மொத்தம் 15 வேரியபிள் இருந்தால் கூட 5 வேரியபிள் தான் ஆக்டிவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5, இது 5 தான் ஆக்டிவாக இருக்குது. அதனுடைய 5 டிஸ்டன்ஸையும் கூட்டினீங்கன்னா 26 வரும். 1 1 இஸ் ஈக்குவல் டு 1, C11 4, 1 3 இஸ் ஈக்குவல் டு 1, C13 5, 2 2 ஈக்குவல் டு 1 6, 3 4 ஈக்குவல் டு 1 6, 3 5 ஈக்குவல் டு 1 5. இந்த 5 தான் ஆக்டிவாக இருக்குது. இந்த 5 கூட்டினீங்கன்னா 4 4 6 10 5 15, 15 6 21 5 26, அந்த 26 இங்கே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாடலை வந்து கையால் போட முடியுமா அப்படின்னாக்கா போடுவது ரொம்ப கடினம். ஒரு கம்ப்யூட்டர் வேணும். எக்ஸல் சால்வர் மூலமாக அதை இங்கே விளக்கி கொண்டு வந்திருக்கிறோம். இதை வந்து பண்ணுவோம். இப்போ சில நேரங்களில் வேறு மாதிரி நம்ம பண்ணலாம். இதை வந்து ஒரு கை இப்போ நமக்கு சால்வர் நம்ம கையில் இல்லை ஒரு பரீட்சையில் நம்ம இதை பண்ணுறோம், அந்த மாதிரி வந்ததுனாக்க சில நேரங்களில் என்ன பண்ணுவோம், ஒரு வேர் ஹவுஸையும் எடுத்துக்கொண்டு அதுலேருந்து யார் பக்கத்தில் இருக்காங்கன்னு பார்த்து 2 பேர் போட்டு பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் கூட கொஞ்சம் செய்ய முடியும். ஆனால் இந்த 26 வராது, கொஞ்சம் அதை விட அதிகமான டிஸ்டன்ஸோ இல்லை காசோ வரும். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இப்போ ஒரு கஸ்டமரையும் எடுத்துக்கொண்டு அவர் வந்து எந்த வேர் ஹவுஸ் நியரஸ்ட் இருக்கோ அங்கே அலாட் ஆவாங்க அப்படின்னு நம்ம வைத்துக்கொள்ளலாம். அப்படி வைத்துக்கொண்டால் கஸ்டமர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து வேர் ஹவுஸ் 3 தான் அவங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ வேர் ஹவுஸ் 3 3 டிஸ்டன்ஸ். இப்போ வேர் ஹவுஸ் 3ல் 600 இருக்குது, கஸ்டமர் 1க்கு 200 போட்டாச்சு. ஸோ ஆக பாக்கி 400 இருக்குது. 400 வேர் ஹவுஸ் 3ல், 500 வேர் ஹவுஸ் 1ல், 400 வேர் ஹவுஸ் 2ல். இப்போ கஸ்டமர் 2ஐ எடுத்துக்கொண்டால் அவருக்கும் குறைந்தது வேர் ஹவுஸ் 3 தான், 300. ஸோ அவரும் வேர் ஹவுஸ் 3க்கு போகிறாரு, அவரோட டிஸ்டன்ஸ் 5. ஸோ வேர் ஹவுஸ் 3ல் வந்து இப்போ 100 தான் இருக்குது. 400 இருந்தது, அதில் 300 போட்டாச்சு. ஸோ மொத்தம் 500 போட்டு 100 பாக்கி இருக்குது. கஸ்டமர் 3ஐ எடுத்துக்கொண்டால் அவருடைய மினிமம் டிஸ்டன்ஸ் வேர் ஹவுஸ் 1. ஸோ வேர் ஹவுஸ் 1 அவருக்கு டிஸ்டன்ஸ் 5. அவர் வந்து 150 எடுத்துட்டுருக்காரு. ஸோ இந்த 500 ஆகப்பட்டது 350 குறையும். இப்போ வேர் ஹவுஸ் 4ஐ எடுத்துக்கொண்டால் அவருக்கு வந்து மினிமம் வந்து வேர் ஹவுஸ் 3. கஸ்டமர் 4ஐ எடுத்துக்கொண்டால் அவருக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் வேர் ஹவுஸ் 3 6. ஆனால் அவருக்கு 250 தேவை, இதில் 100 தான் இருக்குது, அதனால் இதால் பண்ண முடியாது. ஆக வேர் ஹவுஸ் 1 அல்லது வேர் ஹவுஸ் 2க்கு அவர் அலாட் பண்ணி ஆகணும். ரெண்டுமே வந்து டிஸ்டன்ஸ் 8 தான். இப்போ நம்ம வந்து ஒரு இதுபடி பார்த்தோம்னாக்க வேர் ஹவுஸ் 2ல் அவரை போட்டோம்னாக்க C4 வந்து வேர் ஹவுஸ் 2க்கு போவார், அவருக்கு டிஸ்டன்ஸ் 8. வேர் ஹவுஸ் 2ல் 400, இவருக்கு தேவை 250, ஆக 150 இருக்குது. கஸ்டமர் 5 அப்படிங்கிறவர் வந்து அவருக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் வேர் ஹவுஸ் 3, ஆனால் அவருக்கு 300 தேவை, வேர் ஹவுஸ் 3ல் 100 தான் இருக்குது. அடுத்தது வேர் ஹவுஸ் 1, அவருக்கு 300 தேவை, 350 இருக்குது, அதனால் வேர் ஹவுஸ் 1ல் அவர் போட்டார்னாக்க அவருக்கு டிஸ்டன்ஸ் 7. ஸோ இப்போ ஒரு சொல்யூஷன் கிடச்சிடுது நமக்கு. அந்த நமக்கு கிடைச்ச சொல்யூஷன் படி வேர் ஹவுஸ் 1ல் 2 பேர் இருப்பாங்க, C3யும் C5யும் இருப்பாங்க. வேர் ஹவுஸ் 2ல் C4 இருப்பார், வேர் ஹவுஸ் 3ல் C1 அண்ட் C2 இருப்பாங்க. இதெல்லாம் மீட் ஆகுது, டிமாண்டெல்லாம் அழகாக மீட் ஆகுது. ஆனால் டிஸ்டன்ஸை கூட்டி பார்த்தீங்கன்னா 8 5 13, 13 8 21 7 28 ஆகிடுறது. இது மாடல் வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணி பெஸ்ட் ஆன்சர் கொடுத்ததுனால அது 26 கொடுக்கறது. இது வந்து தம் ரூல் படி கையில் போட்டோம். இப்போ வந்து நம்ம சால்வர் எதையும் யூஸ் பண்ணாமல் கையில் போட்டோம். கையில் போட்டதுனால நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆர்டரில் கஸ்டமர் எடுத்துன்னு போனோம்.
1 2 3 4 5ங்கிற ஆர்டரில் அவங்கள எடுத்து அவங்களுக்கு அலாட் பண்ணிட்டு வந்தோம். அதனால வேறு ஆன்சர் கிடச்சிது. இதையே நம்ம 5 4 3 2 1ன்னு அலாட் பண்ணோம்னாக்க வேறு ஒரு ஆன்சர் கிடைக்கும். நம்ம கிட்டத்தட்ட இதே ஆன்சர் கூட கிடைக்கலாம். ஏன்னா 5 4 3 2 1ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதே ஆன்சர் கிடைக்கும். நமக்கு வந்து ஆன்சர் 26 கிடைக்கும். ஆனால் ஒரு வாட்டியும் அப்படி தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இது கிடையாது. அதனால் கையில் போடும்போது நமக்கு பெஸ்ட் ஆன்சர் வராமல் இருக்கலாம், ஓரளவுக்கு நல்ல ஆன்சர் கிடைக்கும். ஆப்டிமைசேஷன் போடும்போது அது வந்து இப்படி எடுத்துக்கும் இப்படி இந்த ஆர்டரில் தான் எடுத்துக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அதனால் அது பெஸ்ட் ஆர்டரை எடுத்துக்கொண்டு நமக்கு பெஸ்ட் வேல்யூவை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இதே போல் 4வது மாடல் நம்ம பண்ணினோம். லொக்கேஷன் அலோகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று பண்ணினோம். அதை படிக்கும் பொழுது அதற்கு ஃபிக்ஸ்ட் சார்ஜ் ப்ராப்ளம் என்று ஒரு பெயர், கெப்பாசிட்டேட்டட் பிளான்ட் லொக்கேஷன் ப்ராப்ளம் என்று பெயர், லொக்கேஷன் அலோகேஷன் ப்ராப்ளம் என்றும் ஒரு பெயர். இது நிறைய பெயர்கள் உண்டு இதுக்கு. இதன்படி நம்ம என்ன சொன்னோம்னாக்கா, ஃபேக்ட்ரிஸ் அல்லது வேர்ஹவுசஸ் இருக்குது. இந்த இடத்துல ப்ரொடியூசிங் அண்ட் ஷிப்பிங்னு போட்டதுனால ஃபேக்ட்ரி இருக்குது. கெப்பாசிட்டேட்டட் பிளான்ட் லொக்கேஷன், பிளான்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃபேக்ட்ரி என்று அர்த்தம். இதை ஒரு உதாரணம் மூலமாக இப்போ நம்ம விளக்க முயற்சி பண்ணலாம். இந்த உதாரணத்தில் பார்த்திங்கன்னா 4 சிட்டி இருக்குது, 8 கஸ்டமர் இருக்குது. கொஞ்சம் பெரிய உதாரணம். 4 சிட்டி 8 கஸ்டமர் இருக்குது. அதை இங்கே எழுதிக்கலாம். 4 சிட்டி 4 ரவுண்டாக காட்டலாம். 8 கஸ்டமர் 1 2 3 4 காட்டலாம். இது வந்து 4 சிட்டியில் 4, இந்த சிட்டியில் நம்ம ஃபேக்ட்ரியை வந்து உருவாக்கணும்னு வச்சுக்கணும், உண்டாக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த ஒரு சிட்டிலையும் ஒரு ஃபேக்ட்ரியை கட்டுவதற்கு ஒரு செலவாகும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த செலவு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் கிரியேட்டிங் 100 60 70 80. ஸோ 100 60 70 80 இது வந்து காஸ்ட், இந்த ஃபேக்ட்ரிக்கு பண்ணுற ஃபிக்ஸ்ட் காஸ்ட். இங்கே ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்கினால் 100 லட்சம் செலவாகும். அதுதான் YIங்கிற வேரியபிளில் போடுறோம். YI = 1. அங்கே ஒரு ஃபேக்ட்ரியை திறக்கணும்னு டிசைட் பண்ணால் காசு, அது FIYI அப்படின்னு வருது. FIயோடைய வேல்யூ இந்த 100 60 அதெல்லாம். அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். 4 ஃபேக்ட்ரிக்கும் எல்லா டிஸ்டன்ஸ் 32 டிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே இருக்குது டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது, 32 டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த டிமாண்ட் ஒரு இதோடைய டிமாண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8 6 5 10 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ 8 6 5 10 அந்த மாதிரி டிமாண்ட்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு ஃபேக்ட்ரியை நம்ம கிரியேட் பண்ணினா நமக்கு 30 கெப்பாசிட்டி கிடைக்கும். 30 30 30 30. ஸோ ஆக நமக்கு மொத்தம் கெப்பாசிட்டி 120. 4லையும் ஓப்பன் பண்ணால் 120. ஆனால் 8 டிமாண்டை கூட்டினீங்கன்னாக்க 8 6 14 19 29 36 48 54 70. 54 70. இந்த பக்கம் 16 22 34 41 51 56 62 70. ஸோ இந்த 8 டிமாண்டையும் கூட்டினீங்கன்னாக்க நமக்கு கிடைக்கிறது 70. ஆக 3 ஃபேக்ட்ரியை பண்ணினாலே நமக்கு போகிறோம், 90 கிடைக்கும். 70 தான் டிமாண்டு. 4 இடத்துலையும் நம்ம ஃபேக்ட்ரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த 3ங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ எந்த 3ங்கிறதையும் இந்த மாடல் கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கும்? எந்த 3ல் ஃபேக்ட்ரியை, 3ன்னு அவசியம் இல்லை, எவ்வளவு ஃபேக்ட்ரிகளை நம்ம திறக்க வேண்டும். ஏன்னா இந்த டிமாண்டை மீட் பண்ணி ஆகணும். இந்த டிமாண்டை மீட் பண்ணி ஆகணும்னா ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும், அனுப்பிச்சாகணும். XIJ அனுப்பி ஆகணும். அனுப்புவதற்கு ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு ஃபேக்ட்ரியை செட்டப் பண்ணி ஆகணும். அதுதான் இந்த மாடல். ஸோ காஸ்ட்டு வந்து செட்டப் காஸ்ட்டும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டையும் சேர்த்து அந்த ரெண்டினுடைய கூட்டினா வர்ற ஒரு மதிப்பு இருக்குது, அந்த வேல்யூவை குறைக்கிறது. டிமாண்டை மீட் பண்ணி ஆகணும். அதனால் XIJ = DJ.
இந்த கஸ்டமரையோ இந்த இதை எடுத்துக்கொண்டால் இவருக்கு 8 தேவை, அந்த 8 வந்தாகணும். இந்த 4 ஃபேக்ட்ரியிலேருந்து அந்த 8 வந்தாகணும். அது இங்கே சொல்லியாச்சு. இப்போ ஒரு இடத்துல ஃபேக்ட்ரியை திறந்தால் தான் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்ப முடியும். ஃபேக்ட்ரியை திறக்கலைன்னாக்க கெப்பாசிட்டி 30 கிடைக்காது, 0 தான் கிடைக்கும். அதனால தான் KI YI 30 × YI அதுதான் கெப்பாசிட்டி. YI 0 ஆகிடுச்சுனாக்க கெப்பாசிட்டி 0 ஆகிடும். அந்த இடத்துலேருந்து எதுவுமே வெளியில் போக முடியாது. ஆனால் டிமாண்டை மீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபேக்ட்ரியை திறந்து பண்ணணும். இதுதான் ஃபிக்ஸ்டு சார்ஜ் ப்ராப்ளம் என்று சொல்வது. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு 4 Y வேரியபிள் இருக்கும். ஃபேக்ட்ரியை திறக்கணுமா வேண்டாமாங்கிறதுக்கு 4 Y வேரியபிள் இருக்கும். அதான் FI YI. 32 XIJ வேரியபிள் இருக்கும். 4 ஃபேக்ட்ரி 8. ஸோ 32 4 36 வேரியபிள் இருக்கும். டிமாண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் 8 கன்ஸ்ட்ரெயின்ட், கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் 4 கன்ஸ்ட்ரெயின்ட், 12 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். 12 கன்ஸ்ட்ரெயின்ட் 32 வேரியபிள் இருக்கும். அதை சால்வ் பண்ணால் என்ன வருங்கிறது இதில் காமிக்கிறோம். இந்த ஃபார்முலேஷனை தான் நான் திருப்பி இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த கணக்கை சொல்லும்போது YI = 1 அதே தான். வேர் ஹவுஸ்னு போட்டிருக்கோம். இதில் ஃபேக்ட்ரி இல்லை, ஃபேக்ட்ரியாகவும் இருக்கலாம், வேர் ஹவுஸாகவும் இருக்கலாம். ஃபேக்ட்ரினாக்கா ப்ரொடக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ப்ரொடியூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணும். வேர் ஹவுஸ்னாக்கா டிரான்ஸ்போர்ட் மட்டும் பண்ணும். இது ஃபேக்ட்ரிக்கும் அதே மாடல் தான், வேர் ஹவுஸ்க்கும் அதே மாடல் தான். காஸ்ட் கொஞ்சம் மாறுபடும், அவ்வளோதான். ஏன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டையும் சேர்த்துக்கணும். ஸோ மாடலை நான் இங்கே சொல்லியிருக்கேன். அதே தான் FI YI + CIJ XIJ எல்லாம் சொல்லியிருக்கேன். 30 லட்சம் வரணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் 4 Y வேரியபிள் இருக்கும், 32 X வேரியபிள் இருக்கும், 36 வேரியபிள் இருக்கும். 8 4 4 இங்கே 4 12 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். 8 4 12 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். நான் இது எக்ஸல் ஷீட்டை உங்களுக்கு காமிக்கலை, சொல்யூஷனை மட்டும் இங்கே எழுதியிருக்கேன். Y1 Y2 Y4 = 1 அப்படின்னு சொல்லுது. பார்த்தீங்கன்னா Y1 Y2 Y4 = 1. ஸோ இங்கே திறக்கணுங்கிறது இது திறக்கலை, இங்கே திறக்குது. ஸோ 3 தான் திறக்குது. ஃபஸ்ட்டு இடத்துல திறக்குது, 2வது இடத்துல திறக்குது, 3வது இடத்துல திறக்கலை, 4வது இடத்துல திறக்குது. இந்த 70 திறக்கலை, 100 திறக்குது. 100 ஸ்பெண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுற இடத்துல ஓப்பன் பண்ணுன்னு சொல்லுது. ஏன்னாக்கா டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த 70 பண்ணும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுறது, அதனால் வேண்டாம்னு சொல்கிறது. ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு 3 தான் வரும். 100 160 8 240 ஃபிக்ஸ்ட் காஸ்ட். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி, செகண்ட் ஃபேக்ட்ரி, 4th ஃபேக்ட்ரி யார் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சரில் X17 X18 6 16 22. இது 6 16 22. இந்த 22 இந்த 30லேருந்து கொடுங்கிறது. முதல் ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த 22 அனுப்ப சொல்கிறது. திருப்பி சொல்யூஷனை பார்த்தீங்கன்னாக்கா X21 22 23 24 இது 4த்தையும் இது இங்கே கொடுக்க சொல்லுது. 21 22 23 24 8 6 14 14 5 19 10 29 30 இருக்க செகண்ட் ஃபேக்ட்ரியில் திறந்ததுனால 30லேருந்து 29 இந்த 4க்கு கொடு அப்படின்னு சொல்லுது. 4வது ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த 5 6 அதற்கு உண்டானதை கொடுன்னு சொல்கிறது. 5 6க்கு 7 12 19. ஸோ இங்கே 7 இங்கே 12 19 இந்த 30லேருந்து கொடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ FI YIயை கூட்டினா நமக்கு 100 160 240. FI YI கூட்டினா 240. CIJ XIJவை மல்டிப்ளை பண்ணி கூட்டி எல்லாத்தையும் கூட்டி போட்டோம்னாக்கா ஃபைனல் ஆன்சர் 210 லட்சம் இதில் செலவாகும். அந்த மாதிரி ஒரு இது பண்ண முடியும். ஸோ இது இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்த்தது 4 இடங்கள் இருந்தால் கூட 3 இடத்த தான் அது தர அப்படின்னு சொல்கிறது, ஃபேக்ட்ரி திறக்கணும்னு சொல்கிறது. ஆனால் இதை ஒரு மாதமும் பண்ண போகிறோமா? பண்ண மாட்டோம். ஏன்னா ஃபேக்ட்ரி திறந்தாச்சு, இந்த 3 ஃபேக்ட்ரியை திறந்தாச்சு அப்படின்னாக்கா ஒரு வாட்டி திருப்பி இந்த ஃபேக்ட்ரியை மூடி அடுத்த ஃபேக்ட்ரியை திறக்கணுமா அப்படின்னு கேட்க முடியாது. திறந்தாச்சுன்னா அந்த ஃபேக்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு சார்ஜ் ப்ராப்ளம்ங்கிறத முதல்ல ஒரு தடவை பண்ணி எந்த இடங்களில் ஃபேக்ட்ரியில் திறந்தால் நல்லதுங்கிறத கண்டுபிடித்து அங்கே திறந்துட்டு அதுக்கப்புறமா இந்த 3வது ஃபேக்ட்ரியை பற்றி மறந்து போயிடுவோம்.
3 ஃபேக்ட்ரி இருக்குது, 8 டிமாண்ட் இருக்குது. அடுத்த மாதம் வரும்போது டிமாண்டு கொஞ்சம் மாறும். அதனால எங்கேருந்து எதை அனுப்பணும், FIYI இருக்காது, வெறும் CIJ XIJ தான் இருக்கும். ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக அது மாறிவிடும். அதுதான் மாடல் 2ல் காமிச்சிருக்கோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக அது மாறிவிடும். முதல் தடவை பண்ணும்போது ஃபிக்ஸ் சார்ஜ் ப்ராப்ளமாக இருக்கும். அதில் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி இங்கெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் திறக்கணும் அப்படின்னு பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக மாறிவிடும். ஆக இது இப்படி உதாரணங்கள் மூலமாக நம்ம இந்த மாடல்ஸை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இப்போ அடுத்தது இன்னும் சில விஷயங்களை நம்ம இந்த லொக்கேஷனில் பார்க்கலாம். லொக்கேஷன் டெசிஷன்ஸ் அண்டர் அன்சர்டன்டி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கை நம்ம இங்கே இடத்துல பார்க்கலாம். இப்போ இந்த டாப்பிக்கை பண்ணும்போது அன்சர்டன்டினா என்னங்கிறதையும் நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா இந்த லொக்கேஷன் டெசிஷன்ஸை எப்படி நம்ம அன்சர்டன்டியில் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் படிக்கலாம். அதற்கு ஒரு உதாரணமாக காமிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு மோட்டார் சைக்கிளை ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு, இப்போ நம் நாட்டிலே ஒரு மோட்டார் சைக்கிள் தயாரிக்கும் நிறுவனம் ஃபாரின் கண்ட்ரிக்கு மோட்டார் சைக்கிளை அனுப்புகிறது, விற்கிறது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நிறைய வேறு நாடுகளில் நம்ம பொருட்கள் விற்பனையாகின்றன. அந்த ஊர்களுக்கு அந்த பொருட்களை அனுப்பி விற்கிறார்கள். கம்பெனிஸ் அந்த ஊரில் அதை விற்பனை செய்வதற்கு உண்டான முயற்சிகளையும் எல்லாம் பண்ணுறது. ஸோ அது மாதிரி ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு கம்பெனி 15,000 பொருட்களை வேறு ஒரு நாட்டுக்கு அனுப்புகிறது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். இப்போ இது ஒரு ஒரு புத்தக கணக்கு மாதிரி, ஒரு கணக்கு போடுற மாதிரி. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு இதுவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது சில நேரங்களில் சில நம்பர்கள் கொஞ்சம் சரியான நம்பர்களாக இருக்காது. இருந்தாலும் நம்ம கணக்கு போட்டு புரிந்து கொள்வதற்காக இந்த நம்பர்ஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு மோட்டார் சைக்கிளை விற்றால் இந்திய ரூபாயில் 2 லட்சம் லாபம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். உண்மையிலேயே அது 2 லட்சமாக இருக்கலாம், அது கம்மியாக கூட இருக்கலாம். இந்த கணக்கு போடுவதற்காக நம்ம 2 லட்சம் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறோம். ஒரு மோட்டார் சைக்கிளை விற்றா 2 லட்சம் லாபம் வருகிறது அப்படின்னு எடுத்துப்போம். அது ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த வெளியே ஊருக்கு செல்லும் பொழுது எதனால் நம்ம வெளியூர் அப்படிங்கிறத கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஒரு பொருளை ஒரு நாட்டில் செய்து இன்னொரு நாட்டில் விற்கும் பொழுது சில விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டும். ஒன்று என்னன்னாக்க, பொருளை செய்வதற்கு நம்ம ரூபாயில், இப்போ இந்தியாவில் செய்யப்பட்டு வேறு ஒரு நாடில் விற்கப்படுகிறதுன்னு வைத்துக்கொண்டால், பொருளை செய்வது நம்ம ஊர் கரன்சி ரூபாவில், இந்தியன் ருப்பியில் நம்ம செய்வோம். பொருட்களை விற்கும்போது வேற ஒரு நாட்டில் விற்கும்போது அந்த நாட்டினுடைய கரன்சியில் தான் விற்போம். அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம 2 லட்சம் ரூபாயின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் விற்பனைங்கிறது அந்த நாட்டினுடைய கரன்சியில் விற்போம். விற்கும் பொழுது இந்த பொருட்களை நம் நாட்டிலிருந்து வேறு ஒரு நாட்டுக்கு எடுத்து சென்று அங்கே ஒரு வேர் ஹவுஸ்லையோ எதுலேயோ அங்கே வைத்து கொண்டு அப்புறம் அங்கேருந்து ரீட்டெயிலருக்கு ஷோரூமுக்கு அனுப்பிச்சு விற்கணும். அப்போ அந்த வேர் ஹவுஸில் ஸ்பேஸ் எடுக்கணும், ஹையர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஹையர் பண்ணும்போது அந்த ஸ்பேஸுக்கு உண்டான ரெண்ட்டு நம்ம அந்த நாட்டினுடைய கரன்சியில் தான் நம்ம அதை கொடுக்குறோம். ஆனால் அந்த மாதிரி அந்த கரன்சியை கொண்டு வராமல் இந்த கணக்கில் நம்ம எல்லாமே இந்தியன் ருப்பீஸில் இருக்கிற மாதிரி காமிச்சு கொண்டு போகிறோம். உண்மையிலேயே இந்த கணக்கை ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னாக்க, பொருள்களை செய்வது ஒரு கரன்சியில் இருக்கும், பொருளை விற்பது ஒரு கரன்சியில் இருக்கும், அதை ஸ்டோர் பண்ணுவது இன்னொரு கரன்சியில் இருக்கும். அதே கரன்சி வேறு நாட்டு கரன்சியில் இருக்கும். அதை காட்டாமல் எல்லாமே ரூபாயில் வர மாதிரி இதில் போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ ஒரு மோட்டார் சைக்கிளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 20 யூனிட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு யூனிட் ஸ்பேஸுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுட்டுருக்கோம். இப்போ டிமாண்டு 15,000 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த வருடத்தில் இந்த டிமாண்டு ஏறலாம், இந்த டிமாண்டு இறங்கலாம். ஸோ டிமாண்ட் வில் கோ அப் பை 20% with a probability of 0.4 அப்படின்னு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆர் இட் வில் ஸ்டே, அது இப்போ இருக்கிற போலேயே இருக்கும், ப்ராபிலிட்டி 0.4, அல்லது குறையலாம், ப்ராபிலிட்டி 0.2. அதே மாதிரி இந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம பைசா கொடுக்குறோம் இல்லையா, பணம்
செலவழிக்க வேண்டும். அது வந்து that can increase by 20%, 0.5 or remain the same, அதே இதுவாக இருக்கலாம். சம்டைம்ஸ் கொஞ்சம் சீப்பராகவும் ஆகலாம், go down by 5%, 0.2. Compute the possible scenarios and the associated probabilities அப்படின்னு சொல்கிறோம். இது இப்போ இந்த 2 வேரியபிள் இதில் இருக்குது. டிமாண்ட் ஒரு வேரியபிள், ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து ஒரு வேரியபிள். இந்த 2 வேரியபிளுமே they are now random variables. ஏன்னா they can take more than one value with an associated probability. இப்போ டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா 15,000 இருக்கலாம். அடுத்த வருஷம் வந்து it can increase by 20%, 18,000 ஆகலாம், 15,000 இருக்கலாம், 13,500 அது இருக்கலாம், ரெடியூஸ் பை 10%. ஸோ 3 வேல்யூ அது எடுத்துக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டோரேஜுக்கு நாம் கொடுக்க போகும் பணமானது இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போதைக்கு 1000 இருக்குது, இட் கேன் இன்க்ரீஸ் பை 20%, 1200 ஆகலாம், 1000 இருக்கலாம், அல்லது 5% குறையிறது, அதனால் 950 இருக்கலாம். ஸோ இதில் ஒரு 3 வேல்யூ எடுத்துக்கிறது, அதில் 3 வேல்யூ எடுத்துக்கிறது, ஆக மொத்தம் 9 விதமான சிச்சுவேஷன், சூழ்நிலைகள், சினாரியோஸ் என்று சொல்வது உருவாகலாம். 9 வகையான சூழ்நிலைகள் உருவாகலாம். அந்த 9 சூழ்நிலைகளும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 18,000ங்கிறத 180ன்னு காமிச்சிருக்கோம். எல்லாமே மல்டிப்ளை பை 100, அதனால் அது கரெக்டாக தான் வரும். 180ன்னு போட்டால் அது 18,000ன்னு எடுத்துக்கணும், 12ன்னு போட்டால் 1200ன்னு எடுத்துக்கணும். ஸோ இது 180 இருக்கலாம், இது 12 இருக்கலாம். அப்போ அந்த 2 ப்ராபபிலிட்டியும் பெருக்கணும். ஸோ இன்க்ரீஸ் ப்ராபபிலிட்டி வந்து இந்த இடத்துல டிமாண்டுக்கு 0.4, ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் வந்து 0.5, 0.4 × 0.5 இஸ் 0.2. அடுத்த சினாரியோ இங்கே இருக்குது. 2வது சினாரியோ இங்கே செமிகோலனுக்கு பக்கத்தில் காட்டப்பட்டு இருக்கிறது. இது இன்க்ரீஸ் ஆகுது, இது அதே வேல்யூவில் இருக்குது. 2 ப்ராபபிலிட்டியும் பெருக்கினீங்கன்னா 0.12. 3வது டி இன்க்ரீஸ் ஆகுது, இது குறையிறது, 0.08. அடுத்த 3ல் டி அதே லெவலில் இருக்குது, இது 3 இன்க்ரீஸ் ஆகுது, அதே லெவலில் இருக்குது, குறையுது. கடைசி 3ல் டி குறையுது, சி இன்க்ரீஸ் ஆகுது, அதே லெவலில் இருக்குது, குறையுது. எல்லாத்தினுடைய ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 1, 0.2, 0.32, 0.4, 0.6, 0.72, 0.8, 0.9, 0.96, 1 கூட்டினீங்கன்னா கரெக்டாக 1 வரும். இதை தான் வந்து 9 வேல்யூஸாக காட்டி இந்த 9 ப்ராபபிலிட்டியை காட்டுறோம். இந்த மாதிரி காட்டுவதற்கு டெசிஷன் ட்ரீ என்று ஒரு பெயர். டெசிஷன் ட்ரீன்னு ஒரு பாடம் இருக்குது, அதில் சிலதை படிப்போம். இதை சினாரியோஸை காட்டுவதற்கு ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி காட்டுறோம். இது ஒரு ட்ரீ என்று பெயர், இதற்கு டெசிஷன் ட்ரீ என்று பெயர். இந்த 9 இதையும் போட்டு காட்டியிருக்கிறோம். அதுக்கப்புறமா அதில் வந்து சில கணக்குகள் வரும். இப்போ இந்த கம்பெனி வந்து 2 டெசிஷன்ஸை பண்ண வேண்டி இருக்கலாம். எது உகந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு வரும். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க, அப்போ அடுத்த வருஷம் பண்ணும்போது அந்த சமயத்தில் என்ன மார்க்கெட் ரேட் வருதோ ஸ்பேஸுக்கு அதையே கொடுத்து ஹையர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சினாரியோ, ஒரு எண்ணம். இன்னொரு எண்ணம் வந்து சரி 18,000 நமக்கு மேக்ஸிமம் டிமாண்ட் வருது, 20,000 வரைக்கும் 1000 ரூபாய்க்கு யாரையானு கொடுப்பாங்க அப்படின்னா முன்கூட்டியே அவர்களிடம் பேசி 1000ல் முடிக்கலாம், அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 2 பாசிபிலிட்டியில் எது நமக்கு உகந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கணக்குகள் போட்டு வரும்பொழுது அதை கண்டுபிடிக்க முடியும். அதை மாதிரி எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு சின்ன இன்வால்வ்டு கால்குலேஷன் இருக்குது, அதை வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். இந்த கால்குலேஷனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். நன்றி.